ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த பாலினாமியல்ஸ்னு சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 ஈக்குவேஷனுக்கும் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இது Q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஸோ காமனான ஈக்குவேஷன் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பி ஆஃப் எக்ஸ் ஏதாவது டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது டிவைட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாமா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் டிவைட் பண்ணால் ஸோ ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே எக்ஸ் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் கியூப் அண்ட் தென் ப்ளஸ் 2x ஸ்கொயர் இருக்கும். சைன் மாற்றிக்கோங்க, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 2ல் ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த டேர்ம் கீழே அடிக்குங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மைனஸ் எக்ஸ் நம்ம இது பண்ணலாம். அப்போ தான் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ இப்போவும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2ல் எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் அந்த 2 அப்படியே கீழே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அகைன் சைன் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ எல்லாமே ஆன்சர் ரிமைண்டர் 0. ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பாருங்கள். ஸோ பி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற ஒரு டேர்மும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அந்த ஒரு டேர்மும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் Q ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் இது டிவைட் ஆகாது. அதனால் நம்ம இந்த டேர்மால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு. So 2x cube minus 5x square and plus 5x minus 3. So value is x square minus x plus 1. இதால நம்ம டிவைட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ், பட் முன்னாடி 2 இருக்கிறதுனால ஸோ 2x. ஸோ 2xால் இது பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ 2x கியூப். ஓகேவா? ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் 2x. ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஸோ சைன் மாற்றிக்கோங்க. சைன் மாற்றினீங்க அப்படின்னா இது கேன்சல் ஆகிடுமா? எஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ மைனஸ் 5 ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர். ஸோ அகைன் என்னது ப்ளஸ் 3x மைனஸ் 3. ஸோ எல்லாமே 3 சீரீஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா ஸோ அதனால் 3 போட்டுக்கலாமா நம்ம. ஸோ என்ன 3 போடலாம், ஸோ மைனஸ் 3. ஓகே, மைனஸ் 3 இது பண்ணிங்கன்னா ஸோ மைனஸ் என்ன ஆகும், ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x மைனஸ் 3. ஸோ டிவைடட் பை ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ரிமைண்டர் 0 ஆகிடும். ஸோ அப்போ ஸோ Q ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 2x மைனஸ் 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அப்போது நம்மளுக்கு எது ஹெச்சிஎஃப் வேல்யூஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த